வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் மின் இணைப்பு வைத்துள்ள அனைவருக்கும் சற்று முன் முக்கிய செய்திகள் வெளியாகி உள்ளது. அதாவது 200 யூனிட் இலவச மின்சாரம் அதிக கட்டணம் வசூல் செய்யப்படுகிறதா என்ற கேள்விக்கு தகவல் நம்பகத்தன்மை பிரிவு விளக்கம் ஒன்றை கொடுத்துள்ளது. கடந்த 3 மாதங்களாக அதிக மின் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக தகவல் பரப்பப்பட்டு வருகிறது. 200 யூனிட் கட்டணமில்லா மின் திட்டத்தால் கடந்த 3 மாதங்களாக அதிக மின் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பரவும் தவறான தகவல் குறித்து தகவல் நம்பகத்தன்மை பிரிவு வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் தெரிவித்திருப்பதாவது என்னவென்றால், தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள 200 யூனிட் கட்டணமில்லா மின் திட்டத்தால் கடந்த 3 மாதங்களாக அதிக மின் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரப்பப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் அளித்துள்ள விளக்கத்தில், 200 யூனிட் இலவச மின் திட்டத்தின் மூலம் 1,42,00,000 மின் நுகர்வோர்கள் பயனடைந்துள்ள நிலையில் ஜூன் மாதத்தில் 59.31 லட்சம் மின் நுகர்வோர்களும், ஜூலை மாதத்தில் 60.92 லட்சம் மின் நுகர்வோர்களும் இலவசமாக மின் சேவையை பெற்று பயனடைந்து உள்ளனர். மின் கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் செய்யப்படாததால் அது குறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இவ்வாறு அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அதேபோல மின் கட்டண உயர்வு புகார்கள் குறித்து சிறப்பு ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது. தற்போது தமிழக மின்சார வாரியம் இது குறித்த தகவல் ஒன்றை வெளியிட்டு உள்ளது. அதன்படி ஜூன் மாதத்தில் 59.31 லட்சம் மின் நுகர்வோர்களும், ஜூலை மாதத்தில் 60.92 லட்சம் மின் நுகர்வோர்களும் எவ்வித கட்டணமும் செலுத்தாமல் இலவசமாக மின் சேவையை பெற்று பயனடைந்து உள்ளனர். மின் நுகர்வோர் தங்களது மின் கட்டணத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு மின்னகம் என்ற எண்ணிலோ அல்லது எக்ஸ் வலைதளத்தின் மூலமாகவோ தெரிவித்தால் உடனடியாக சிறப்பு ஆய்வு செய்யப்படும். மின் நுகர்வோர்களுக்கு கூடுதலாக மின் கட்டணம் வந்திருப்பதாக பொதுமக்கள் பரவலாக குற்றச்சாட்டு தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் வெளியிட்டு உள்ள சமூக வலைதள பதிவில் கூறியிருப்பதாவது என்னவென்றால், மின் வாரியம் மாநிலம் முழுவதும் உள்ள 3.74 லட்சம் மின் இணைப்புகளை சிறப்பு ஆய்வு செய்ய எடுத்துக்கொண்டது. இதில் நேற்று வரை 3.43 லட்சம் மின் இணைப்புகள் ஆய்வு செய்யப்பட்டு உள்ளன. இதில் 0.75% மின் இணைப்புகளில் மட்டுமே வேறுபாடுகள் கண்டறியப்பட்டு உள்ளன. மின் நுகர்வோர் தங்களது மின் கட்டணத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு மின்னகம் என்ற எண்ணிலோ அல்லது எக்ஸ் வலைதளத்தின் மூலமாகவோ தெரிவித்தால் உடனடியாக சிறப்பு ஆய்வு செய்யப்படும். 200 யூனிட் இலவச மின் திட்டத்தின் மூலம் 1,42,00,000 மின் நுகர்வோர்கள் பயனடைந்து உள்ளனர். இந்த திட்டத்தால் ஜூன் மாதத்தில் 59.31 லட்சம் மின் நுகர்வோர்களும், ஜூலை மாதத்தில் 60.92 லட்சம் மின் நுகர்வோர்களும் எந்தவித கட்டணமும் செலுத்தாமல் இலவசமாக மின் சேவையை பெற்று பயனடைந்து உள்ளனர். மின் கட்டணத்திலும் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை. மின் கட்டணம் குறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம். இந்த வருடம் ஜூலை மாதம் வரை தொடர்ந்த கோடை வெயிலினால் மின் பயன்பாடு அதிகரித்ததே பெரும்பாலானோருக்கு மின் கட்டணம் உயர்ந்ததற்கு மூல காரணமாகும். இவ்வாறு அந்த ஒரு செய்திக்குறிப்பில் தெளிவாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இது தவிர செல்போனில் வரும் தேவையற்ற அழைப்புகளுக்கு AI மூலம் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இது குறித்த முக்கிய தகவலையும் தற்போது வெளியிட்டு உள்ளது மத்திய அரசு. அதாவது விதிமீறலில் ஈடுபட்டால் தொலைத்தொடர்பு சேவைகளை துண்டிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. செல்போனில் தொடர்ந்து வரும் தேவையற்ற விளம்பர அழைப்புகள், குறுந்தகவல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் AI மூலம் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டு உள்ளது. செல்போனில் தொடர்ந்து வரும் தேவையற்ற விளம்பர அழைப்புகள், குறுந்தகவல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மத்திய அரசு செயற்கை நுண்ணறிவு அதாவது AI மூலம் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி உள்ளது. இந்த தேவையற்ற தகவல்களை அனுப்புபவர்களை AI மூலம் கண்டறிந்து தொடர்ந்து விதிமீறலில் ஈடுபட்டால் அவர்களின் தொலைத்தொடர்பு சேவைகளை துண்டிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இது தொடர்பாக நாடாளுமன்ற மக்களவையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு மத்திய தகவல் தொடர்புத்துறை இணை மந்திரி டாக்டர் பெம்மசானி சந்திரசேகர் அளித்த பதிலில் கூறியிருப்பதாவது என்னவென்றால், பார்த்தி ஏர்டெல், ரிலையன்ஸ் ஜியோ, வோடாஃபோன் ஐடியா, BSNL ஆகிய 4 நிறுவனங்களும் AI அடிப்படையிலான ஸ்பாம் கண்டறியும் அமைப்புகளை செயல்படுத்தி உள்ளன. இந்த தொழில்நுட்பம் மூலம் தேவையற்ற விளம்பர அழைப்புகள் மற்றும் குறுந்தகவல்கள் கண்டறியப்பட்டு சந்தேகத்திற்குரிய தகவல்களை அனுப்புபவர்கள் அடையாளம் காணப்படுகிறார்கள். AI மூலம் ஒரு தகவல் ஸ்பாம் என்று அடையாளப்படுத்தப்படுவது மட்டுமே இறுதி முடிவாக கருதப்படாது. அதன் பிறகு சம்பந்தப்பட்ட தொலைத்தொடர்பு நிறுவனம் விசாரணை நடத்த வேண்டும்.
ஒரே நபருடன் தொடர்புடைய 5 அல்லது அதற்கும் மேற்பட்ட தொலைபேசி எண்கள் 10 நாட்களுக்குள் சந்தேகத்திற்குரிய ஸ்பாம் தகவல்களை அனுப்பியது கண்டறியப்பட்டால் அந்த நபரின் வாடிக்கையாளர் விவரங்கள் மீண்டும் சரிபார்க்கப்படும். ஸ்பாம் தகவல்களை அனுப்புவதற்காக தொலைத்தொடர்பு வசதிகள் பயன்படுத்தப்பட்டது உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட தொலைபேசி எண்கள் மற்றும் பிற தொலைத்தொடர்பு வசதிகளின் அவுட்கோயிங் வசதி துண்டிக்கப்படும். அந்த நபர் கருப்பு பட்டியலிலும் சேர்க்கப்படுவார். ஸ்பாம் தகவல்களை அனுப்புவதாக அதிக அளவில் சந்தேகிக்கப்படும் நிறுவனங்கள் மற்றும் நபர்களுக்கு தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் எச்சரிக்கை தகவல்களையும் அனுப்பி வருகின்றன. இந்த நடவடிக்கை கடந்த ஜூன் 23 தொடங்கிய நிலையில் முதல் ஒரு வாரத்தில் மட்டும் 2,43,000க்கும் அதிகமான எச்சரிக்கை தகவல்கள் அனுப்பப்பட்டுள்ளன என்று அதில் கூறப்பட்டு இருக்கிறது. இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற லேட்டஸ்டான பயனுள்ள அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.